எஸ், நம்ம ஊரை பத்தி நியூஸ் வந்துருச்சு. எது நம்ம எஸ், இது நார்த் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த ஊரை பத்தி நான் அடிக்கடி சொல்றேன். இந்த ஊரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாத அப்படி இப்படின்னு கமெண்ட்லயும் சுத்தில இருக்க எல்லாருமே சொல்றாங்க. அதனால அந்த ஊர் பேரை நான் சொல்ல மாட்டேன். அது நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு பிரதேஷ். நீங்களா புரிஞ்சுக்கணும். போட்டோல போடுறேன், அதையும் பிளர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்களா அந்த நியூஸை படிச்சீங்கன்னா அது எந்த ஊர் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த ஊர்ல சட்ட ஒழுங்குன்றது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து அந்த ஊர்ல ஒரு நாய் ஒரு தடவை கடிச்சா 10 நாள் சிறை தண்டனை, இன்னொரு தடவை கடிச்சா அந்த நாய்க்கு வந்து ஆயுள் சிறை தண்டனை. அப்ப பாருங்க அந்த ஊர்ல எவ்வளவு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும். மக்களை வந்து நாய் கூட கடிச்சிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த ஊர்ல சட்டம் போடுற அந்த ஊர். இப்ப நான் இன்னொரு போட்டோ போடுறேன். ஒரு ஆளு இத்தனை லேடிஸ் முன்னாடி ஜட்டியோட உட்காந்துருக்காரா? இந்த ஆளு வேற யாரும் இல்ல, அந்த ஊரோட காவல் ஆய்வாளர், அந்த காவல்துறை அதிகாரி ஜட்டியோட உட்காந்துருக்காரு. இந்த ஊர் இவங்க வந்து அந்த ஊரில் வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றும் ஒரு காவல் அதிகாரி அவர். சோ பாத்துக்கங்க, ஆயுள் சிறை தண்டனை நாய்க்கு 2வது தடவை கழிச்சா. இதை விட சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை அடுத்த வீடியோல சொல்றேன். சோ ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.